நான் உங்க சடகோபன் ரமேஷ், ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர். என்ன ஐபிஎல் தெரிச்சிருச்சா? எப்பா என்ன காசு செலவழிச்சிருக்காங்க, நிறைய சர்ப்ரைசஸும் நம்ம பார்த்துருக்கோம். இவர் இப்படி போவாருன்றது அவர் அப்படி போகல அப்படின்ற மாதிரி சர்ப்ரைசஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். பட் ஓவராலா இப்ப நான் பேச போற விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, சகோ இந்த வீடியோ 10 டீம் சேர்ந்து ஒரே வீடியோல பண்ண முடியாது, அது ரொம்ப லென்த்தியா போயிடும், உங்களுக்கும் போர் அடிச்சிடும். அப்படின்றதுனால 3 பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அந்த மாதிரி நான் பண்ண போறேன். பார்ட் 1ல ஒரு 4 டீம், பார்ட் 2ல ஒரு 3 டீம், பார்ட் 3ல ஒரு 3 டீம். அதுல நாங்க டைட்டில் எல்லாம் கொடுத்துருவோம். எந்த டீமுக்கு யார் இன்ட்ரெஸ்டோ நீங்க உள்ள போய் பார்த்துக்கலாம். இல்லைன்னா அது ஒரு மெகா சீரியல் மாதிரி போயிட்டு இருக்கோம். அப்படின்றதுனால பிரிச்சு நான் இந்த வீடியோவை பண்றேன். அண்ட் எக்கச்சக்க பெயர்கள் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அப்படின்றனால ஏதாவது 1-2 பிளேயர், முக்கியமான பிளேயர்ஸை நான் மிஸ் அவுட் பண்ணியிருந்தா தயவு செஞ்சு நீங்க ஓவர்லுக் பண்ணியிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல ஆட் பண்ணுங்க. பட் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு ஐபிஎல் ஏலமா இருந்தது. மீண்டும் ஐபிஎல்ல மிகப்பெரிய சர்ப்ரைசஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல முதல் முறையாக தொலைக்காட்சியில் சொல்லுவாங்க, முதல் முறையாக அப்படின்ற மாதிரி 13 வயசு செல்லக்குட்டி சூரியவன்ஷின்னு ஒரு பையன் பிஆர்எஸ் சேர்ந்தவன் ஐபிஎல்குள்ள வரான். 13 வயசுல நான் என்ன பண்ண யோசிச்சு பார்த்தேன், நான் ஸ்கூல்ல கட் அடிச்சிருப்பேன், இல்ல பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிட்டுருப்பேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணா இவனக்கான ஐபிஎல் ஆடுறான் அப்படின்னு சொல்ற போது ஒரு வேற லெவல் இப்ப ஐபிஎல் மாறிட்டு இருக்கு. அப்படின்றது எல்லா வருஷமும் ஏதோ ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்தே இருக்கிற அப்படின்றது ஐபிஎல் நம்ம சொல்லி ஆகணும். எனிவே இப்ப நம்ம பார்க்க போற முதல் டீம் என்னன்னு பாத்தீங்கன்னா சிஎஸ்கே. முதல்ல நம்ம பேச வேண்டிய ஒரு விஷயம், அஸ்வின் வராரு, கதற விட போறாரு அப்படின்ற மாதிரி மண்ணின் மைந்தன் மீண்டும் சென்னைக்கு வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் டே ஒன்லயே பாத்தீங்கன்னா சிஎஸ்கே மோர் ஆர்லெஸ் இதுதான் எங்க சைடு, இதுதான் எங்க ஸ்ட்ராட்டஜின்ற மாதிரி ஓப்பனா சொல்லிட்டாங்க. அதற்கு காரணம் பாத்தீங்கன்னா கட்டப்பாற மாதிரி ஒரு ஓப்பனிங் டக்குன்னு கான்வே பிடிச்சாங்க. அதை பத்தி நான் ஏற்கனவே பதிவுல சொல்லிட்டு இருந்தேன். சிஎஸ்கேக்கு நீங்க ஆடி நல்லா பண்ணீங்கன்னா அந்த பிளேயர்ஸ்லாம் மீண்டும் வரும்போது அவங்க ஃபர்ஸ்ட் எவ்வளோ போக முடியுமே போட்டு எடுப்பாங்க அப்படின்றத நம்ம பேசியிருக்கோம். இன்னொன்று இந்த காம்பினேஷன் ருத்துராஜும் கான்வேவும் ஒரு காம்பினேஷனா ஒர்க் அவுட் இருக்கு அப்படின்ற போது அதையும் டிஸ்டர்ப் பண்ண விரும்ப மாட்டாங்க அப்படின்னாங்க. கான்வேவை தூக்குனாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராகுல் திரிபாதி ஒரு நல்ல பிக்குங்க, நல்ல பிக்கு. ஏப்பா நீ ஹைதராபாத்ல பிரியாணி சாப்பிட்டது போதும், இங்க வாயா சும்மா இட்லி சாம்பார் சட்னின்னு வெரைட்டி ஆஃப் சட்னியை கொடுக்குறோம். சட்னி எங்க மேன் வைக்கிற, எங்க வைக்கணும் சட்னி அப்படின்ற மாதிரி புட் திரிபாதியை பண்ணிருக்காங்க. சூப்பர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா மீண்டும் அவரை வந்து வா ராஜா தம்பி நீ நல்லா பண்ணிருக்க, ஃபியூச்சர் இன்னும் நல்லா பண்ணுவ அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குன்னு எடுத்திருக்காங்க. ஸோ தூபே நம்ம ஏற்கனவே ரிட்டைன் பண்ண பார்த்தோம். இப்போ ஒரு மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா சிஎஸ்கே சைடு செட் ஆயிடுச்சு. அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நீங்க பாருங்களா, ருத்துராஜ், கான்வே, திரிபாதி, ரச்சின், தூபே. இதுல எப்படின்னா நீங்க ஒருவேளை இந்த திரிபாதி அண்ட் ரச்சின் எங்க வேணா மாத்தி யூஸ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை கான்வேக்கு இனிஷியல் அவுட் ஆனார்னா ரச்சினை மேல அனுப்பலாம் நம்பர் 3. இல்ல நீங்க ருத்ராஜ் அவுட் ஆனாரா ராகுல் திரிபாதியை நம்பர் 3 அனுப்பலாம். இல்ல ஓப்பனிங் ரொம்ப பயங்கர ஸ்டார்ட் கிடைச்சி ஒரு 10-12 ஓவர் தாண்டிட்டாங்கன்னா தூபாய் டக்குன்னு ஒரு ப்ரமோட் பண்ணலாம். அப்படின்றதுனால இந்த ஆப்ஷனை சிஎஸ்கே வச்சிருக்காங்க. ஸோ இருந்தாலும் ஓவரால நான் பேட்டிங் ஆர்டருக்குள்ள போகாம அவங்களுக்கு பேட்டிங் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ருத்துராஜ், கான்வே, ராகுல் திரிபாதி, அதுக்கப்புறம் ரச்சின் ரவீந்திரா, தூபே, அதுக்கப்புறம் ஜடேஜா, அதுக்கப்புறம் நம்பர் 7 தோனிக்கு அப்புறம் நீங்க அஸ்வின், அதுக்கப்புறம் நூர் அகமது. இங்க பாத்தீங்கன்னா ஒரு மோரலஸ் அஸ்வின், ஜடேஜா, நூர் அகமது சேர்ந்து இருந்தாங்கன்னா ஒரு டீம்ல என்ன மாதிரி வீடுல ஆக போறாங்க, பிறந்த குழந்தைங்க சொல்லுங்க, திருப்ப போறாங்க சேப்பாக்கு இந்த வாட்டி. அண்ட் அந்த நூர் அகமதுக்கு ஒரு ஜம்ப் பண்ணாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அப்ப எவ்வளவு டெஸ்பரேட்டா இருந்தாங்க. அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியில் ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. இன்னொன்னு ஒரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா ஜிடி அவங்க ரைட் டு மேட்ச் பண்ணாங்க. உடனே பாத்தீங்கன்னா சிஎஸ்கே அது வரைக்கும் 5 கோடியில இருந்தவங்க டப்பால் ஒரு 100% ஜம்ப், 100க்கு தானே 100% பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி 5லேருந்து 10க்கு ஒரு ஜம்ப்லிங் பண்ணாங்க. அங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்ப 2 விஷயம் நடந்தது. ஒரு அட்டகாசமான குவாலிட்டி ஸ்பின்னர், அன்ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னர் உங்க சைடுக்கு வந்திருக்காரு அப்படின்றது மிகப்பெரிய பலம் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னொன்னு இந்த ரஷீத் கான் 100 அப்படின்னு நான் எப்பவுமே சொல்லலாம், அந்த காம்பினேஷனை உடைக்கணும். 2 விஷயம், எனக்கு பலம் சேர்த்த விஷயம் உனக்கு வீக்னஸா முடியணும் அப்படின்றது ஐபிஎல் ஸ்ட்ராட்டஜில ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். அதன் காரணமாக 100 உள்ள வந்தது நம்மளுக்கு மிகப்பெரிய பலம் ஆயிடுச்சு. எனக்குன்னே வருவீங்களாடா. ஜிடிக்கு ஒரு லைட்டா ஒரு கை உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ரஷீத் 100 ஒரு காம்பினேஷனா மாறிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பதிரானா ஏற்கனவே ரிட்டன்ஷன்ல இருந்திருக்காரு. இப்ப நீங்க ஃபாஸ்ட் போலர்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு அன்ஷுல் கம்போஜ் அவர் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு இது இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா நம்பிக்கை, நல்லா பண்ணுவார், சூப்பரா பண்ணுவார் அப்படின்றலாம் நம்ம பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் செல்லக்குட்டி சாம் கரன் அவர் கிடைத்த வலைக்கு நல்ல ஆப்ஷன். இல்ல நீங்க அவர் திருப்பி 7-8 ஓகலாம் அதுக்கெல்லாம் வேஸ்ட். எனக்கு தெரிஞ்சு சாம் கரன் கிடைத்த வலைக்கு 2-2.5 சாம் கரன்லாம் செல்லக்குட்டி ஓகே. அதுக்கப்புறம் குர்ஜப்னீத் சிங்
சிறுவன் சிங் அப்படின்னு நான் டிஎன்பியில் கமெண்ட்ரியில் சொல்லுவேன். அவர் மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சு 2.2 crores கிட்ட எடுத்திருக்காங்க. நல்லா டால் 6'3", 6'4 இருப்பான் அந்த பையன். பயங்கர 135 தான் போகும். பயங்கர வேகம் கிடையாது, பட் யார்க்கர்ஸ் நல்லா போகும். அண்ட் பேக் ஆஃப் த ஹேண்ட் அந்த ஸ்லோ ரன்ஸும் ரொம்ப அற்புதமாக போடக்கூடியது அந்த சிறுவன் சிங். கலீல் அஹமத் வரை எடுத்திருக்காங்க ஒரு லெஃப்ட் ஆர்ம். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்ல ஒரு ஸ்லோ விக்கெட்ஸில் ஒரு மாதிரி அந்த ஸ்லோ ரன்ஸ்லாம் போடக்கூடிய எபிலிட்டி கலீல் அஹமதுக்கு இருக்குது. அப்படின்றதால இவங்க எல்லாமே யார் ஆட போகிறாங்க ஃபைனலான்றது வேறு விஷயம். அதெல்லாம் நீங்கள் மோர் ஆர் லெஸ் 9 to 10 செட்டில். இப்போ நூரே எப்படி யோசிப்பாங்கன்னா, நூரமது நீங்கள் எப்படி யோசிக்கலாம்னா, செப்பாக்கில் 100% ஆடுவார். அது வெளியே போகும்பொழுது அந்த 3வது ஸ்பின்னர் போவாங்களா, இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பாலர் ஆடுவாங்களா, அந்த ஃபாரின் ஆப்ஷனுக்கு வேறு நேத்தன் எல்லிஸ் மாதிரி யாராவது யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் ஓவராலாக ஒரு மாதிரி சிஎஸ்கே ஒரு 12 to 13 வரைக்கும் ஒரு சம் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. அதோட தீபக் ஹூடா அவர் எடுத்திருக்காரு. தீபக் ஹூடாவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இம்பாக்ட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஒரு நல்ல கிரிக்கெட்டர், நல்ல டீம். ராகுல் திரிபாதி கிட்ட இந்த மாதிரி ராகுல் திரிபாதி, தீபக் ஹூடாலாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா செம டீம் பிளேஸ் அப்படின்றதால நல்ல ஆப்ஷன். நேத்தன் எல்லிஸ் அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது இம்பாக்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் ஓவராலாக சிஎஸ்கே நிறைய வேல்யூ பையிங் பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரிலாம் எடுக்கலாம். அவங்க என்னைக்குமே அது பண்ணல. நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே அவங்க எடுத்த போது கூட பாத்தீங்கன்னா ஸ்லாட்ஸை ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பா ஓப்பனிங் நம்பர் 3 யாரு, அடுத்தது யாரு, ஸ்பின்னர் ஒரு ஸ்பின்னர் ஆட் பண்ண, ஒரு ஃபாஸ்ட் பாலர். எங்க ப்ராபபிளி ஒன்னே ஒன்று மிஸ் அவுட் பண்ணாங்க. அவங்க மிஸ் அவுட் பண்ணல. துஷார் தேஷ்பாண்டேவா நான் திருப்பி சிஎஸ்கே இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். அந்த பையன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான், 2 வருஷம் சூப்பரா பண்ணியிருக்கான் போலிங் அப்படின்றதுனால இந்த துஷார் தேஷ்பாண்டேவை விட்டுட்டு அதுக்கப்புறம் ஐயோ நம்ம ஏன்பா விட்டோம், இன்னும் கொஞ்சம் போயிருக்கலாமோ அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்ததுன்னு நினைக்கிறேன். அதன் காரணமாக முகேஷ் குமாருக்கு போனாங்க. அதுக்கப்புறம் தீபக் சருக்கு திடீர்னு 8.25 கோடிக்கு ஒரு கையை தூக்கினாங்க பாரு சிஎஸ்கே. அப்படியே நான் ஷாக் ஆகிட்டேன். அப்புறம் இல்லைப்பா கையை இறக்கி மும்பை பக்கம் அமிச்சோன்னே அப்பா அப்படின்னு பெருமூச்சு விட்டேன். இது நத்திங் டு சேங்க, இஸ் அ ஃபென்டாஸ்டிக் bowler நோ டவுட். ஆனால் தீபக் சர் கொடுத்த தொகைக்கு கொஞ்சம் கூட வரலையா ரிட்டர்ன். ஏன்னா அவர் ஃபிட்டாவே இல்லை அப்படின்றதால மீண்டும் அடுத்தது 3 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயமா இருக்கலாம். பட் எனிவே சிஎஸ்கே வேல்யூ பையிங் பண்ணியிருக்காங்க. சூப்பர் ஸ்டார்லாம் இல்லாம ஒரு ஓவராலா யூனிட்டா ஒரு எஃபெக்டிவா என்ன இருக்குமோ அப்படின்றத நல்லா பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே. லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். அடுத்து நம்ம பார்க்க போறது மும்பை இந்தியன்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் நாள் ஐபிஎல்ல எங்களுக்கு சம்பந்தம் ராஜா அப்படின்னு கெத்தா உக்காந்தாங்க. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரிட்டென்ஷன்ஸ். அந்த ரிட்டென்ஷன்ஸ் எல்லாருமே பாருங்க தனித்தனியா சிங்கிள் ஹேண்டடா மேட்சை வின் பண்ணி கொடுக்கக்கூடிய அமானுஷ பிளேயர்ஸ் அவங்க ரிட்டென்ஷன்ல வச்சிருக்காங்க. அப்படின்ற போது கிட்டத்தட்ட 75% கணர் அங்கேயே தாண்டிட்டாங்க. ரோஹித் சர்மா ஆகட்டும், சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா கூட இப்போ பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஆடி இருக்காரு சவுத் ஆஃப்ரிக்கான்றது பார்த்தோம். அந்த பையன் கூட 1-2 மேட்ச் சிங்கிள் ஹேண்டா வின் பண்ணி கொடுத்துருவான். அப்புறம் கேட்கணுமா பூம் பூம் பூம்ரா அப்படின்ற போது இந்த மாதிரி ரிட்டென்ஷன் கிடைச்சுன்னா எந்த டீமுமே ரிலாக்ஸாக தான் உட்காந்துருப்பாங்க. ஓ நீ அப்படி வரியா? ஆனாலும் அதை தாண்டி டே 2ல கொஞ்சம் ஆக்டிவா ஆனாங்க. நல்ல பிக்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. மோரார்லெஸ் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பிக்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கணும்னா எக்கச்சக்க நேம்ஸ் அப்படின்றதான் சிலலாம் நோட் பண்ணி வச்சிருக்கேன்னா ஏதாவது ஒரு பேரை மிஸ் பண்ணாலும் மீண்டும் கமெண்ட் செக்ஷனில் போகுங்க. ட்ரெண்ட் பால்ட் டெஸ்ட் ஆகிட்டோல் அதுவும் வேங்கடில் என்ன மாதிரி ஒரு இனிஷியலாக பார்த்தீங்கன்னா 2-3 மேட்ச் எனக்கு இன்னும் பட்சி சொல்லுது, முதல் ஓவரில் வீடு எடுப்பாருன்னு சொல்லிட்டு. அண்ட் ட்ரெண்ட் பால்ட்டை வளர்ச்சி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நமந்தீர் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு மீண்டும் எடுத்திருக்காங்க. ஏற்கனவே மும்பை ஆடிருக்காரு, நல்லாவும் பண்ணிருக்காரு அந்த பையன் அப்படின்றால அவர் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராபின் மின்ஸ், கர்ன் சர்மா, ரயல் ரிகிட்டன், தீபக் சஹர் அங்கே போயிருக்காரு 9.25 கோடிக்கு. அல்லா கசன்ஃபார், வில் ஜாக்ஸ் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த காட்சிகளை, அதை பற்றிலாம் பேசலாம். அப்புறம் மிச்சல் சாண்டர் ஒரு நல்ல பிக்கு 2 கோடிக்கு எடுத்திருக்காங்க. செம்ம பிக்கு. ரீஸ் டாப்லி. ஓவரால் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு மும்பை டீம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்டிங் எனக்கு தெரிஞ்சு டாப் 6 ஒரு மாதிரி செட்டில்டுங்க. நீங்கள் டாப் 6 எடுத்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, வில் ஜாக்ஸ். அங்கே தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். ஆர்சிபி ரைட் மேட்ச்ல வில் ஜாக்ஸ் எடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்த்தோம். பட் டப்புன்னு விட்டாங்க ஆர்சிபி. விட்டோடனே அந்த காட்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆகாஷ் அம்பானி எழுந்து போய் கை கொடுத்தாரு. எழுந்து போய் கை கொடுத்தது என்னன்னா அதுக்கான அது உள்ளர்த்தம் என்னன்றது நிறைய மீம்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட் இது நாட் த பிளேயர். அதாவது அந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் இவ்வளோ பெரிய பிளேயரை விட்டீங்களான்ற அதுக்காக அவர் எழுந்து போய் கை கொடுக்கல. அந்த கட்டத்தில் ரோஹித் சர்மாவை ஓப்பனிங் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் ஒரு தத்தளிச்சாங்க மும்பை இந்தியன்ஸ். எவனா ஒரு நல்ல பிளேயரா ரிக்கல்டன்லாம் எடுத்தாங்க. பட் அதாவது அதை தாண்டி ஒரு ப்ரூவ் பண்ண ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஒரு எக்ஸ்பேக்டர் பிளேயர் அவங்களுக்கு கிடைக்கல அந்த கட்டத்தில். அப்படின்ற போது வில் ஜாக்ஸை அப்படியே எடுத்து தாரவாத்து கொடுத்தாங்க ஆர்சிபி. அதில் 2 விஷயம் நடந்தது. ஒன்று பார்த்தீங்கன்னா செம்ம பொட்டன்ஷியல் சூப்பராக பண்ணியிருக்காரு ஆர்சிபிக்கு அந்த பிளேயர். பிளஸ் பர்ஃபெக்டாக அந்த ஸ்லாட்ல போய் உட்காந்துட்டாரு வில் ஜாக்ஸ். உனக்கு பாரு பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது.
மும்பை இந்தியன்ஸுக்கு. அதனாலதான் அப்படியே ஆகாஷ் அம்பானி ஆஹா இனிமேல் எப்பா யாருப்பா அடுத்த ஓப்பனர் ரோஹித் சர்மா. ஏங்க ரோஹித் சர்மா அந்த பக்கம்னா அந்த பக்கம் ஒரு கெத்தான இன்னொரு ஓப்பனர் வேணும். அதுதான் பண்ணிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் நிறைய முறை. இப்ப வில் ஜாக்ஸ் கிடைச்சிட்டாருன்னு எழுந்து போய் கை கொடுத்தாரு. சூப்பர். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா, வில் ஜாக்ஸ், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா இந்த டாப் 5. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமந்தீர் மேல ஒரு நம்பிக்கை வச்சு எடுத்திருக்காங்க. மேபி அந்த பேட்டிங் ஆர்டர் மாறலாம். நான் சொல்றது அந்த பேட்ஸ்மேன் பத்தி சொல்றேன். நமந்தீர் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் விக்கெட் கீப்பர் ஸ்லாட் அங்கதான் ரிக்கில்டன், அப்புறம் ராபின் மின்ஸ் ஒருத்தர் எடுத்திருக்காங்க. ராபின் மின்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த கிறிஸ் கெயில் ஆஃப் ஜார்க்கண்ட் அப்படின்னு ஒரு பட்ட பேர்லாம் இருக்கு ஜார்க்கண்ட் இதுல இருந்து. அவரை வந்து நீங்க போன வருஷம் மினி ஆக்ஷன்ல குஜராத் டைட்டன்ஸ் எடுத்தாங்க. ஒரு பயங்கரமான ஒரு புயல் மாதிரி அடிப்பாரு அப்படின்ட்டுலாம் ஒரு எடுத்தாங்க. ஆனா பைக் ஆக்சிடென்ட்ல அந்த பையன் பாவம் ஒரு பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. அவர் வெளியே போயிட்டு இப்போ திருப்பி மீண்டும் மும்பைக்கு வந்திருக்காரு. ஸ்ரீஜித் கிருஷ்ணன் இந்த 3 பேர்ல ஐ திங்க் ராபின் மின்ஸ் மேல ஒரு கண்ணு வச்சு விக்கெட் கீப்பிங் ஸ்லாட் ஆடுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் எடுத்தீங்கன்னா அல்லா கசன்ஃபார், அதாவது ஆப்கானிஸ்தான் செஞ்சவர். இவர் அடுத்த லெஜெண்ட் அப்படின்னு பேசுறாங்க. பங்களாதேஷோட ஓடிகள் எல்லாம் 6 விக்கெட் எடுத்திருக்காரு. அந்த கேரம் பால்லாம் ரொம்ப அற்புதமா போடக்கூடிய ஒரு யங்ஸ்டர். இந்த ஆப்கானிஸ்தான் மட்டும் எப்படியோ அந்த ஸ்பின்னர்ஸ் சலுக்கு விட்டுனே இருக்காங்க. அது எப்படின்னு தெரியல. பட் அவர் மேல ஒரு மிகப்பெரிய இது இருக்கு. ஸோ அல்லா கசன்ஃபார், மிச்சல் சாண்ட்னர் 2 கோடிக்கு அள்ளிருக்காங்க அப்படின்ற போது செம்ம பீக்குங்க. வார்த்து சரியான பீக்கு. அப்புறம் கர்ன் சர்மா வச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் டாப் ஸ்பின்னர்ஸா வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பாலிங் வந்தீங்கன்னா சொல்ல ஆகணும். பவுல்ட் இருக்காக, பும்ரா இருக்காக, அதுக்கப்புறம் தீபக் சஹர் எடுத்திருக்காங்க. நீ ஒன்னும் காமெடி எப்படி பண்ணுங்க தாண்டி ரீஸ்டாப்லி மாதிரி ஒரு டீசன்ட் பவுலர்லாம் வச்சிருக்காங்க. ஸோ ஓவராலா மும்பை இந்தியன்ஸ் அவங்களோட பேட்டிங் எனக்கு மீண்டும் தெரிஞ்சது பயங்கர கடபார பேட்டிங் வச்சிருக்காங்க. அந்த ரிட்டென்ஷன்ல பிளஸ் பும்ரா மாதிரி ஒரு பவுலர், பும்ரா ஒரு பவுலர் 4 பவுலருக்கு சமன்றதை டைம் அகைன் பார்த்துருக்கோம். அப்படின்றனால மீண்டும் ஒரு வெல் பிளேஸ்டு ஒரு சைடு மாதிரி தெரியுது. மும்பை இந்தியன்ஸ் குட் பி டேஞ்சரஸ் அகைன் இன் த அப்கமிங் IPL 2025. எனிவே அடுத்து நம்ம பார்க்க போறது RCB கிங் கோலியோட டீம் எப்படி பண்ணிருக்கின்றது. இன்ஃபேக்ட் நல்ல ஒரு பர்ஸ் தான் வந்தாங்க. 83 கோடி வரைக்கும் இருந்தது. ஆனா டே 1ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா வெல் லெஃப்ட் வெல் பால் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. எப்பா ஏதாவது ஒரு பந்து அடிங்கப்பா அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் கடுப்பான சமயத்தில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இழுக்க ஆரம்பிச்சாங்க. பட் ஓவராலா எப்படி பண்ணிருக்காங்க RCB அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்த பார்க்கலாம். குருணால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், டிம் டேவிட் மும்பைலேருந்து வந்திருக்காரு. அதை பற்றி நம்ம பேசலாம் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் ரொமாரியோ ஷெப்பர்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜேக்கப் பெத்தல், படிக்கலை திருப்பி கடைசியில் எடுத்தாங்க 2 கோடி அப்படின்றதால. நான் மீண்டும் சொல்கிறது சில பேர்கள் நான் சப்போஸ் ஓவர்லுக் பண்ணியிருந்தா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதை பற்றி நம்ம பேசலாம். பட் ஓவராலாக இப்போ RCB என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க. புவனேஸ்வர் குமார் ஒரு செம்ம பிக்குங்க. அதை நம்ம சொல்லி ஆகணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசல்வுட் அதே மாதிரி 12 கோடிக்கு எடுத்திருக்காங்க. கொஞ்சம் ஜாஸ்தி அப்படின்னு தோணினாலுமே செம்ம போலரு. அவர் ஃபிட்டாக இருந்து ஃபுல்லாக ஆடினார்னா ஒரு நல்ல விஷயமா இருக்கும் டெஃபினட்டாக RCBக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்டேல அவங்க இதுலேயே ரிட்டென்ஷன் பண்ணுறதுனால இந்த 3 ஃபாஸ்ட் பால் டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருப்பாங்கன்றதை எதிர்பார்க்கலாம். ஏன்னா சின்னசுவாமியில் நல்ல போலர்ஸ், தரமான போலர்ஸ் தேவைன்றதை நான் டைம் அண்ட் அகைன் சொல்லியிருக்கேன். யார் வேணால் வந்து 6 அடிக்கலாம் சின்னசுவாமியில். ஆனால் 6 கொடுக்காம போடுற அந்த பெரிய சாமியார் அப்படின்றத நம்ம தேடி ஆகணும். அப்படின்றதுனால போலர்ஸ் நல்லா ஃபாஸ்ட் போலர்ஸ் நல்லா செட் பண்ணியிருக்காங்க. ஸோ பட் ஓவராலாக இந்த காம்பினேஷன் நான் பேசுறதுக்கு முன்னாடி இன்னும் எங்கெல்லாம் RCB போயிருக்கலாம் அப்படின்றது நான் டைம் அண்ட் அகைன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, என்னமோ தெரியல அந்த சஹல் ஒரு அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ் சின்னசுவாமியில் கொடுத்துட்டு போயிருக்காரு RCBக்கு. அதுக்கப்புறம் என்னமோ தெரியல ஒரு குவாலிட்டி ஸ்பின்னர் பக்கம் பெருசாக சாயவே இல்லை RCB. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சின்ன கிரவுண்டில் ஸ்பின்னர் என்ன பண்ண போகிறா அப்படின்னு அவங்க சொல்லவும் முடியாது. ஏன்னா பண்ணி காமிச்சு போயிருக்காரு சஹல். ஸோ RCB ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறாங்க? இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷனில் கூட அவங்களோட அக்கிலீஸில் அதாவது ஒரு வீக்கம் ஒரு வீக்னஸ் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஆக்ஷனில் அவங்களோட ஸ்பின்னர் அங்கே தான் மீண்டும் சரியறதுக்கு ஒரு அபாயம் இருக்கான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்மளும் அதே மாதிரி எதிர்பார்த்தது வில் ஜாக்ஸ் RTMல வந்து டெஃபினட்டாக தூக்குவாங்க. RCB நம்ம எதிர்பார்த்தோம். செம்ம இன்னிங்ஸ் ஆடினாங்க. போன வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குஜராத் டைட்டன்ஸோ 200 ரன் மேலே சேஸ் பண்ணாங்க. விராட் கோலி அவரும் ஒரு எக்ஸ்ட்ராடனரி பார்ட்னர்ஷிப், ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஒரு 160 கிட்ட 165 அந்த மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப், ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு. ஒரு 41 பந்தில் ஒரு அதிரடியான ஒரு 100 ஆகி சார் வில் ஜாக்ஸ் அப்படின்ற போது அவரே ஒரு கொஞ்சம் ஷாக்காக இருப்பார். ஐயோ இன்னும் எடுக்க போகிறது இல்லையா நீங்கள் அப்படின்ற மாதிரி. அவர் மட்டும் ஷாக் ஆகல, மும்பை இந்தியன்ஸ் ஆகாஷ் அம்பானியும் ஷாக் ஆகிட்டு எல்லாருமே ஷாக் பண்ணிட்டாங்க RCB. நீங்க சொல்லலாம் ஒரு ஃபில் சால்ட் எடுத்துட்டாங்க அப்படின்றது. பட் இவர் கிடைச்ச வேலைக்கும் அவர் ஆல்மோஸ்ட் டபுள்ல கிடைச்சிருக்காரு ஃபில் சால்ட். பட் ஏன்னா உங்க டீமுக்கு ஏற்கனவே நல்லா பண்ண ஒரு பிரில்லியன்ட் எக்ஸ்ப்ளோசிவ் பிளேயர் அவர் இருக்காரு அப்படின்ற போது நீங்க அக்ரெசிவா போக வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி நீங்க இல்ல
இன்னொரு ஆங்கிள் யோசிக்கணும்னா விராட் கோலிக்கும் அவருக்கும் இப்பதான் ஒரு நல்ல காம்பினேஷன், ஒரு தொடக்கம் இருக்கு. நான் எப்பவுமே நம்புற ஒரு விஷயம், ஓப்பனிங் பேட்டர்ஸ்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு காம்பினேஷனா ஒர்க் அவுட் ஆகணும். அது ஒரு ஒரு அந்த 2 பேர் ஒரு சிம்ம சொப்பனமா போலிங் டீமுக்கு மாறணும் அப்படின்ற மாதிரி காம்பினேஷன் ஆரம்பிச்சாங்கன்னா அது பிரான்சைசி டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. இன்ஃபேக்ட் வில் ஜாக்ஸுக்கு வந்து மும்பை ஆர்சிபி கொஞ்சம் அப்படியே முதல்ல ஒரு போராட்டம் இருந்தது, ஒரு அக்ரெசிவா போனாங்க. சடனா பாத்தீங்கன்னா ஆர்டிஎம்க்கு வந்து ஆர்சிபி இல்லைன்னு சொன்னோடனே அந்த காட்சிகளை நீங்க பாத்திருப்பீங்க சோசியல் மீடியால இப்ப பயங்கரமா ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. ஆகாஷ் அம்பானி வந்து எழுந்து வந்து கையெல்லாம் கொடுத்தது அப்பா சூப்பர்வா அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அதற்கு காரணம்னா அந்த டைம்ல மும்பைக்கு ஒரு ஓப்பனர் தேவை. இந்த வந்துட்டானுங்கல்ல, என் செல்ல வந்துட்டானுங்கல்ல. அவங்க தேடிட்டு இருக்காங்க ரோஹித் சர்மாவுக்கு ஓபன் பண்றது யார் ஒரு கடப்பார ஓபனர் யாராவது கிடைப்பாங்களான்னு தேடிட்டு இருந்தாங்க. ஆர்சிபி இவங்களை திருப்பி ஆர்டிஎம்ல எடுக்கவும் இருக்காம மும்பைக்கு உங்களுக்கு ஓபனர் தானே தேவை, எங்க கிட்ட இருக்கிற ஒரு பெஸ்ட் பிளேயரை உங்களுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு ஆர்சிபி தார வாத்துட்டாங்க. அது ஃபில் சால்ட்டை எடுத்திருக்கீங்க, பட் ஸ்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆல்ரெடி இந்த டீமுக்கு ஆடி இருக்காரு, ப்ரூவ் பண்ணிருக்காரு அப்படின்ற போது வில் ஜாக்ஸை கண்டிப்பா ஆர்சிபி எடுத்திருக்கணும். அதே மாதிரி ஸ்பின்னர் வாஷிங்டன் சுந்தருக்கு அவங்க போயிருக்கணும், கொஞ்சம் அக்ரெசிவா போயிருக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா வாஷிங்டன் ஒரு மாதிரி 3.25 தான் கிடைச்சாரு அப்படின்ற பொழுது ஆர்சிபிக்கு நல்லா பண்ணிருக்காங்க. அந்த பையன் பவர் பிளேலையும் நல்லா போலிங் போகுவான். சின்னசுவாமியில் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அதை விட்டுட்டு கிருணால் பாண்டியா அவர் 5.25 எடுத்திருக்காங்க. ஐ திங்க் இங்க என்னன்னா அடுத்தது ஃபியூச்சரை நோக்கி போகணும். ஃபியூச்சர்ன்றது இந்தியன் கிரிக்கெட்டே பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் பக்கம் போறாங்க அப்படின்ற போது இங்க ஆர்சிபி கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். இன்னொன்னு வாஷிங்டன் சுந்தர் பேட்டிங் எனக்கு தெரிஞ்சு டெஃபினட்டா அந்த பிக் சிக்ஸர்ஸ் கிருணால் பாண்டியாவோட அடிக்கக்கூடிய எபிலிட்டி நான் ரேட் பண்றேன், இது என்னோட கருத்து. ஸோ வாஷிங்டன் சுந்தரையும் கொஞ்சம் கோட்டை ஓட்டாங்க நம்ம சொல்லி ஆகணும். அந்த கட்டத்தில் இருந்தாங்க நல்லா, பட் முதலேருந்தே 83 கோடி வச்சிருந்தீங்கன்னா இந்த பர்ஸ் வேல்யூல நிறைய ஸ்பின்னர்ஸ் இருந்தபோது ஆர்சிபியும் அக்ரெசிவா போயிருக்கலாம். பட் இன்னொன்று கேஎல் ராகுல் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஏன்னா கேஎல் ராகுல் நீங்க பாத்தீங்கன்னா டெல்லி சும்மா செம சீப்பா எடுத்திருக்காங்க 14 கோடி. அதை பத்தி டெல்லிக்கு வரும்போது நம்ம பேசுவோம். பட் கேஎல் ராகுல் வந்த சமயத்துல ஆர்சிபி கிட்ட இருந்த காசு எவ்வளவு பாத்தீங்கன்னா 75 கோடி. கேஎல் ராகுல் ப்ராபபிளி ஆர்சிபி என்ன யோசிச்சிருப்பாங்கன்னா இந்த பக்கம் விராட் கோலி கேஎல் ராகுல் அப்படின்ற போது ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஒரு ஸ்டார்ட் கிடைக்குமா. ஆனா விராட் கோலி ஒரு பக்கம் ஆங்கர் ரோல் ஆடுவாரு. கேஎல் ராகுல் ஸ்ட்ரைக் ரேட் மேல ஒரு தயக்கம் இருக்குங்க. எல்லா பிரான்சைஸையும் பாத்தீங்கன்னா அவர் ஏன் வந்து 14 கோடிக்கு தான் போனார் அப்படின்னீங்கன்னா இவர் அச்சு தெரிச்சிட மாட்டாரியா அப்படின்றது அவரோட ஸ்கில் மேல எந்த விதமான டவுட்டும் இல்லை. பட் அந்த அப்ரோச் ரொம்ப இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவா இல்ல கேஎல் ராகுல் கிட்ட நிறைய பிரான்சைஸி ஃபீல் பண்றாங்க. அதன் காரணமாக தான் 14 கோடி. பட் ஸ்டில் ஆர்சிபி அதை மாத்திருக்கலாம். நீங்க வாங்க என்கிட்ட ஃப்ரீ ஆகுன்னு சொல்லி ஏதாவது பண்ணிருக்கலாமா. ஸ்கில் லெவல்ல பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல் வேற லெவல் பிளேயர். பட் போகல, விட்டுருங்க. ஃபில் சால்ட் அதிரடியா இங்க ப்ராபபிளி ஒரு பக்கம் விராட் கோலி ஆங்கர், இன்னொரு பக்கம் அதிரடியான காரத்தோடு ஆடுங்க உப்பு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்காங்க ஃபில் சால்ட். சரி, இப்ப மீண்டும் அந்த ஸ்பின்னர்ஸ் ஒரு பாதகமா முடியலாம். ஏன்னா ஸ்பின்னர் நீங்க குவாலிட்டி ஸ்பின்னர் போடலன்னா சின்னசாமி ஸ்டேடியம்ல ஒரே ஓவர்ல 25 ரன் கொடுக்கக்கூடிய ஒரு அபாயமும் இருக்கு அப்படின்றதுனால குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் தேவை. அவங்க லிவிங்ஸ்டோனை வச்சு ஓட்டலான்ற ஒரு பிளான்ல இருக்காங்க. லிவிங்ஸ்டோன் லெக் ஸ்பின்னர் போட்டுருவாரு, ஆஃப் ஸ்பின்னர் போட்டுருவாரு, குருணால் பாண்டியா லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின் போட்டுருவாருன்னு ஒரு ஐடியாவில் இருக்காங்க. பட் வில் ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். பட் ஓவராலா பாத்தீங்கன்னா எப்படி இருக்க போது ஆர்சிபியோட காம்பினேஷன் விராட் கோலி, ஃபில் சால்ட், அப்புறம் பாத்தீங்கன்னா ரஜத் பட்டிடார், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லிவிங்ஸ்டன் வருவாரு, அதுக்கப்புறம் ஜிதேஷ் சர்மா அவர் ஒரு 11 கோடி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் நல்ல கிரிக்கெட்டர், பட் 11 கோடி அப்படின்றது கொஞ்சம் ஜாஸ்தியான மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. அதுக்கப்புறம் டிம் டேவிட். ஸோ 1 2 3 4 5 6 வரைக்கும் டிம் டேவிட், 7 வந்து கிருணால் பாண்டியா அப்படின்னு வச்சிட்டீங்கன்னா இப்போ இந்த 8வது தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்றது தான் ஒரு சின்ன இது வருது. இந்த நம்பர் 8ல தான் மாட்டுவாங்க ஆர்சிபி. பாருங்க 9 10 11 புவி ஏசலோட ஜஸ்டால் வந்துருவாங்க. இந்த நம்பர் 8 என்னன்னா நீங்க ரொம்ப ரேஷப்பட்ட மாதிரி ஆளையும் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி டாப் சாய்ஸஸ் ஃபாரின் பிளேயர்ஸ் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபில் சால்ட் வந்துருக்காரு, லிவிங்ஸ்டன் வந்துடுறாரு, டிம் டேவிட் வந்துடுறாரு, அதுக்கப்புறம் ஏசலோட் வந்துடுறாரு. அப்படின்ற போது அந்த இடத்துல ஒரு இந்தியனை தான் நாங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். ஒருவேளை சுயாஷ் சர்மா அதெல்லாம் ஓகேங்க ஐ திங்க், பட் ஸ்டில் நாட் கன்வின்சிங். இந்த நம்பர் 8 பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டாப் ஆர்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டரே இல்லை. உங்களுக்கு வந்து எங்கேயாவது ஒரு ப்ரமோட் பண்ணணும்னா குருணால் பாண்டியா தான் பண்ணணும். பட் ஐ டோன்ட் அக்ரி வித். நீங்க அவரெல்லாம் 10 for 2னா உள்ள அனுப்பலாம். எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டார்ட்லாம் கிடைச்சுன்னா குருணால் பாண்டியாலாம் உள்ள போக முடியாது. அப்ப என்ன ஜேக்கப் பெத்தல் எடுத்திருக்காங்க. ஜேக்கப் பெத்தல் வந்து நீங்க ஆடினீங்கன்னா எகைன் ஒரு ஃபாரின் பிளேயர் நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்க. இல்ல தேவ்தூத் படிக்கல் அவங்க கட்சியில் திருப்பி எடுத்திருக்காங்க. பட் தலைவா படிக்கல ஆடினா ஓப்பனிங்ல தான் ஆடணும். அவரு கீழே அவரால் கோப்பப் பண்ண முடியல அப்படின்ற விஷயம் தெளிவா தெரிஞ்சிச்சு ஐபிஎல்ல. ஸோ இந்த சவால்கள்லாம் ஆர்சிபிக்கு இருக்கு. அதை தாண்டி எப்படி பண்றாங்கன்றதை பார்க்கலாம். பட் மீண்டும் நான் சொல்றது எப்பவுமே இந்த 11ல ஏதோ ஒரு இடத்துல ஒரு வீக் ஸ்பாட் இருக்கு அப்படின்னா அந்த வீக் ஸ்பாட் என்ன ஆகும், ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர் அப்படியே எல்லா அதர் ஸ்பாட்ஸுக்கும் கொடுக்கும். அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் என்னோட
ஒரு தாழ்மையான கருத்து என்னன்னா ஆர்சிபி could have done better. இல்ல நீங்க ஒரு ஸ்வப்னில் சிங் மாதிரி போய் ஒரு நம்பர் 8ல நீங்க ட்ரை பண்ணலாம். பட் அகைன் நீங்க பாத்தீங்கன்னா பட் ஸ்டில் ஐ ஃபீல் இந்த நம்பர் 8 ஒரு பின்னடைவா இருக்கும் ஃபார் ஆர்சிபி. அடுத்து நம்ம பார்க்க போறது கேகேஆர். தில்வாலே துலானியா லே ஜாயேங்கே துஜே தேகா அப்படின்ற மாதிரி. ஆனா வந்து வெங்கடேஷ் ஐயருக்கு என்ன மாதிரி எடுத்தாங்க அப்பா, எல்லாம் அப்படியே நான் ஷாக் ஆயிட்டேன்ற ஒரு மூமெண்ட். அவரே ஷாக் ஆயிட்டாரு. 24 கோடி வரைக்கும் போனாரு அப்படின்ற போது கேகேஆர் அங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஒரு 6-7 கோடி செலவழிச்சிருக்காங்க அப்படின்ற போது அது எங்கேயா முட்டை போகுதான்ற நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் வெங்கடேஷ் ஐயர் மேபி நான் யோசிக்கிற ஒரு விஷயம், அவர் கேப்டன்சிக்கு யோசிக்கிறாங்களா? ஏன்னா அவ்வளோ டெஸ்பரேட்டா போன போது ஒரு சின்ன மெசேஜ், நல்லா பண்ணிருக்கப்பா, ஒன்னால தான் பிளே ஆஃப்லாம் ரொம்ப குரூஷியலா ஆடி கொடுத்தீங்க, உள்ள வந்தீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரிவார்டா இருக்கலாம். பிளஸ் இவர் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் போயிட்டாரு, இப்போ கேப்டனுக்கு ஒரு வெற்றிடம் இருக்கு அப்படின்றனால இவரே நம்ம எலிவேட் பண்ணக்கூடாது அப்படின்றனால பொடி அவர் தான் கேப்டன் வச்சு அதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா பே பண்ணாங்கன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். 24 கிட்ட வந்திருக்காரு வெங்கடேஸ்வர் அப்படின்ற போது இஸ் கோயிங் டு பி அண்டர் ட்ரெமெண்டஸ் பிரஷர். ஓகே, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஏதாவது நான் பேரை மீண்டும் சொல்றேன், அப்பப்போ நான் வீடியோ சொல்லிட்டே இருக்கேன். ஏதாவது ஒரு பேரை நான் ஓவர்லுக் பண்ணி மிஸ் அவுட் பண்ணியிருந்தேன்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. பட் ஓகே, வெங்கடேஸ்வர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிகாக். பட் என்னன்னா அட்டகாசமான பிளேயர், பட் டவுன் த ஹில். அது இன்னும் எவ்வளவு வருஷம் அந்த தெரிக்கிற ஒரு வருஷம், ப்ராபப்ளி 1.5 வருஷம் 2 வருஷம் இருக்கான்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் கொல்கட்டா கிரவுண்டு குட் பேட்டிங் விக்கெட்னா டிகாக் ஒரு 2-3 மேட்ச் கண்டிப்பா அடிப்பாரு எனக்கு தோணுது. பட் லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அதுக்கப்புறம் குர்பாஸ் ஒரு மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க, நல்ல கிரிக்கெட்டர், ஒரு குறைவான தொகைக்கும் கட்டாரு, 2 கோடி கிடைச்சிருக்காரு அப்படின்றத பாக்குறோம். ஆண்ட்ரிக் நார்கியா 6.5 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரோவன் பவல், மனிஷ் பாண்டே. ஆனா அந்த மனிஷ் பாண்டே எப்ப இருந்தாலும் ஏதோ ஒரு டீம் எடுத்துடுறாங்க. ஓகே, ஸ்பென்சர் ஜான்சன், அஜிங்க ரஹானே சிஎஸ்கேக்கு ஒரு 2.0 காமிச்சார் ரஹானே. அதனால இங்கேயும் பாத்தீங்கன்னா எங்கேயாவது குரூஷியல் ஃபேஸ்ல ரஹானே மீண்டும் அவங்க யூஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா உம்ரான் மலிக், அந்த பரபரப்பான ஒரு போலர் வந்து மீண்டும் ஒரு 75 லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க. பட் கேகேஆர் ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் அவங்களுக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்ரேயாஸ் ஐயர் ஒரு கேப்டன் பண்ணாரு ஒரு பக்கம், அதுக்கப்புறம் கம்பீர் ஒரு மென்டரா இருந்தாரு அப்படின்ற போது இந்த காம்பினேஷன் மிஸ் ஆகிறது நம்ம பார்க்குறோம். டைட்டில் வேற அடிச்சிருக்காங்க. இந்த 2 முக்கியமான ஒரு பர்சனாலிட்டிஸ் உங்களை விட்டு போனது ஒரு மிகப்பெரிய சர்க்கிள் நம்ம கண்டிப்பா சொல்லி ஆகும். மொயின் அலி அவங்க எடுத்து வச்சிருக்காங்க. பட் செகண்ட் எடுத்தோன்னே யூஸ் பண்ண மாட்டாங்க, போக போக பார்ப்பாங்க என்ன நடக்குதுன்றதை பத்தி. அவங்க ரிட்டென்ஷனை பத்தி பேசும்போது சுனில் நரேன், ஆண்ட்ரே ரசல், மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு யங், இன்னும் நிறைய ஒரு இருக்கு, டைம் இருக்கு அப்படின்றத ரமன்தீப் சொல்லலாம், வெங்கடேஷ் ஐயர் சொல்லலாம், இல்லை ரிங்கு சிங்கை சொல்லலாம். பட் சுனில் நரேன் அண்ட் ஆண்ட்ரே ரசல், அதுல முக்கியமா ஆண்ட்ரே ரசல் பாத்தீங்கன்னா அடுத்த 3 வருஷத்துக்கு ஃபிட்டா இருப்பாரா, என்ன நடக்கும் எப்படின்றத. பட் ஓவராலா இவருக்கு மாட்டிச்சுன்னா அப்படிதாயா அப்படின்ற ஜோன்லயே இருக்கு. அந்த பயத்தை அவர் கிரியேட் பண்ணதுனால நிறைய பிரான்ச்சைசி ஆர் வில்லிங் டு கோ ஃபார் இட். அதனாலதான் கேகேஆர் தொடர்ந்து போயிட்டே இருக்காங்க. பட் நீங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு பிளேயர் அடுத்த 3 வருஷத்துக்கு நான் இன்வெஸ்ட் பண்றேன்னா அவர் கீழே இருந்தவங்க அது ஒரு கிராஃப் அந்த மேல போகும். ஆனா இவங்க எல்லாம் மேல போயிட்டாங்க, ஆல்ரெடி போயிட்டாங்க அப்படின்ற போது எங்கேயோ அடுத்த 3 வருஷத்துல இந்த பாயிண்ட் ஆஃப் த கரியர்ல, இந்த பாயிண்ட் ஆஃப் த ஏஜ்ல பாத்தீங்கன்னா அவங்க கிராஃப் கொஞ்சம் கீழே வரும் கண்டிப்பா. அது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். சுனில் நரேன் ஸ்பின்னர் அப்படியே தப்பிச்சுவாரு. பட் ஆண்ட்ரே ரசல் கேட் வெயிட் அண்ட் வாட்ச். பட் ஓவராலா எப்படி இருக்க போகுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா சுனில் நரேன் அண்ட் குவிண்டன் டிகாக் ஓபன் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா ரஹானே எடுத்திருக்காங்க. ரஹானே ரகுவன்ஷி ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருப்பார். நம்பர் 3 அவரை ப்ரொமோட் பண்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு ரகுவன்ஷி. அப்படி ஒருவேளை சொதப்பினார்னா அடுத்தது எங்காவது ரஹானேவா அங்க ஒரு பேக்கப்பா வச்சிருக்காங்கன்னு எனக்கு தோணுது கண்டிப்பா. ஓகே, அதுக்கப்புறம் வெங்கடேஷ் ஐயர் வராரு. வெங்கடேஷ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிங்கு சிங் அடுத்தது வராரு. அப்புறம் ஆண்ட்ரே ரசல். ஸோ இந்த வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ஆண்ட்ரே ரசல் ஒரு கடப்பார இதுவாக தெரியுது நம்மளுக்கு. 4, 5, 6 செம்மையா செட் பண்ணிருக்காங்க, சூப்பர். அதுக்கப்புறம் ரமன்தீப் சிங் மேல ஒரு நம்பிக்கை வச்சு ரிட்டென்ஷனே பண்ணிருக்காங்க அப்படின்ற போது அவர் வந்து ரெகுலரான ஒரு பிளேயிங் லெவல்ல கண்டிப்பா இருப்பார். அப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா நம்ம பாக்குறோம். அந்த பையன் என்ன மாதிரி ஒரு கேப்பபிள் போலர் சொல்லிட்டு அவரை பாக்குறோம். அடுத்தது ஆண்ட்ரிக் நார்கியா. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 6.5 கோடி கிட்ட எடுத்திருக்காங்க போது டெஃபினட்டா அவர் உங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ். அப்படி ஒரு வேளை அவர் சொதப்பினாரு ஸ்பென்சர் ஜான்சன் அதுக்கெல்லாம் போறாங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம பயமில்ல வருண் சக்கரவர்த்தி வில் கம் இன்டு தட் இது. அப்புறம் வைபவ் அரோராவால் உம்ரான் மலிகா அப்படின்றதெல்லாம் டிசைட் பண்ணுவாங்க. பட் என்னோட கருத்து கேட்டீங்கன்னா கேகேஆர் மீண்டும் டைட்டில் அடிக்கிற டீம் வச்சிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா டாப் 2லயே பாருங்க, டாப் 3 வச்சுக்கோங்க. டாப் 3ல நீங்க வந்து ஒருவேளை ராணேவனா இன்க்ளூட் பண்ற வச்சுக்கோங்க, இல்ல ரகுவன்ஷி ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஓகே, இந்த டாப் 3ல நீங்க பாத்தீங்கன்னா டிகாக் இப்போ இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல ஆக்டிவா ஆடுது, அவர் ஒரு மாதிரி டவுன் த ஹில் அப்படின்ற போது. அப்புறம் சுனில் நரேன், நீங்க இன்னும் சுனில் நரேன் ஓப்பனிங் நம்பிட்டு போயிட்டு இருக்க முடியாது.
ஒரு 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 எங்கேயாவது வந்து அந்த கிராஃப் கீழே வரும்ன்றதை நான் சொன்னது ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி இந்த ஃபிளாஷஸ் ஆஃப் காமிக்கலாம், பட் கன்சிஸ்டன்சி அது ஒரு மிகப்பெரிய இதுவாக இருக்கும். அடுத்தது 3 அப்படின்ற போது இங்கே ஒரு சின்ன தடுமாற்றம் கேகேஆருக்கு கண்டிப்பாக இருக்கு. ஃபாரின் பேக்கப் ஆப்ஷன்ஸ் அவங்க ரீசெண்டாக வச்சிருக்காங்க. குர்பாஸ் வச்சிருக்காங்க, ரோஹன் பால் வச்சிருக்காங்க, அப்புறம் ஸ்பென்சர் ஜான்சன் இந்த மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம், மொயின் அலி வச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம் நம்ம. பட் இது வந்து ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு கேகேஆர் டீமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆனால் கேகேஆர் இன்னைக்கு ஒரு யூனிட்டாக நல்லா கிரிக்கெட் ஆடி இருக்காங்க. போன வருஷம் சாம்பியன்ஸ் இது அடிச்ச போது பார்த்தீங்கன்னா, டைட்டில் அடிச்ச போது ஒரு யூனிட்டியாக பயங்கரமாக ஆடினாங்க. பட் இந்த வருஷம் எனக்கு அது ஒரு மிஸ் ஆகுது. இந்த கேகேஆர் வந்து இந்த வருஷம் வந்து டைட்டில் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் மிகப்பெரிய சவாலாக இருக்கலாம். என்ன ராங்காக தான் அவங்க ப்ரூவ் பண்ணலாம். பட் எனக்கு ரொம்ப பச்சி சொல்லுது, கேகேஆர் இந்த வருஷம் கொஞ்சம் கிராஃபு கீழே போகிறதுக்கு ஒரு அபாயம் இருக்கிற மாதிரி தெரியுது. எனிவே சகோஸ், நான் சொன்ன மாதிரி முதல் 4 டீம் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் இதில் பேசியிருக்கேன். கொஞ்சம் லென்த்தியாக வீடியோ இருந்ததுன்னா ஐம் சாரி அபவுட் இட். அதன் காரணமாக தான் 3 பார்ட்டாக பண்ணுறேன். பார்ட் 1ல் 4, பார்ட் 2ல் 3, பார்ட் 3ல் 3 அப்படின்ற மாதிரி பண்ணுறேன். இல்லைன்னா ஒரே வீடியோவில் 10 டீமை பற்றி பேசுறதுன்றது ஒரு பூதத்தை பிடிச்சி ஜாடிக்குள்ள அடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. எனிவே தேங்க்யூ. அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை தட்டுங்க, டக் டிக் டிக் எல்லாத்தையும் பண்ணுங்க. பார்ட் 2ல சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ.